இதைத்தான் ஏற்றுக்கொள்ளும். எல்லா மக்களையும் எவையெல்லாம் உள்ளவையோ இவைகளை அனைத்தையும் படைத்த இறைவன் ஓர் இறைவனாகத்தான் இருக்க முடியும். ஒன்றுக்கு மேல் பல கடவுளர்கள் இருக்க முடியாது என்பதை பொதுவாக அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுல என்ன இல்லை, யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், திருக்குரானிலே எதற்காக மக்கள் படைக்கப்பட்டார்கள், படைக்கப்பட்டவர்களிடம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்ற கருத்தை திருக்குரானின் ஒரு வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகிறார். திருக்குரானிலே பக்கரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே இறைவன் இவ்வாறு சொல்லுகின்றார். இறைவன் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே என்று இறைவன் அழைக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் பொதுவாக அழைக்கிறார். அழைத்து சொல்லுகின்றார், வஅபுது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே என்று அழைத்து இறைவன் சொல்லுகின்றார், உங்களையும் உங்களுக்கு முன்பிருந்த மக்களையும் படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் நீங்கள் என்ன செய்யலாம், இறையச்சம் உடையவர்களாக மாறலாம். இந்த வசனத்தை எல்லாம் கவனிச்சீங்களா? வசனத்தில் இறைவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இஸ்லாம் என்ன கருத்தை பதிவு செய்கிறது என்று சொன்னால், உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை படைத்த உங்கள் இறைவனை வணங்க வேண்டும். உங்களை படைத்த உங்கள் இறைவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை. இதுல ஏதாவது உங்களுக்கு மாறுபாடான கருத்து இருக்கிறதா? உங்களை படைத்த இறைவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னால் அதுல யாருக்காவது மறுப்பு இருக்கா? மறுப்பு இல்லை. இல்ல, உங்க கடவுளை உங்களை படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும். இவ்வளவுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து. இஸ்லாம் என்ன சொல்லலைன்னா உங்க கடவுளை விட்டுட்டு எங்க கடவுளை வந்து வணங்குங்க என்றெல்லாம் சொல்லல. உங்களை படைத்த இறைவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை கடவுள் கோட்பாடு. இப்ப இதுல விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் யாரை கடவுள் என்று வணங்குகிறோமோ, நீங்கள் யாரையெல்லாம் கடவுள் என்று வணங்குகிறீர்களோ அவைகள் உங்களை படைத்த கடவுளா இல்லையா, இது மட்டும் தான் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி புரியுதா உங்களுக்கு? உங்களை படைத்த இறைவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்றால், உங்களை படைக்காத அல்லது நீங்கள் படைத்த எவற்றையும் என்ன செய்ய முடியாது, இறைவன் என்று வணங்க முடியாது. உங்களை படைத்தவனை நீங்கள் வணங்கலாம், நீங்கள் படைத்தவர்களை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கடவுள் என்று வணங்கக்கூடாது. இவ்வளவுதான் அடிப்படையான விஷயம். இது ரொம்ப நியாயமான ஒரு அடிப்படை தான். இறைவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், நான் உங்களை படைத்திருக்கிறேன், ஆகவே நீங்கள் என்னை வணங்க வேண்டும். நான் உங்களை படைத்திருக்க நீங்க வேறு வேறு கடவுளர்களை உருவாக்கி கொண்டு நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு வணங்கினால் இறைவன் என்ன செய்வான், அப்படிப்பட்ட உங்களது வழிமுறையை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோட்பாடை தான் இஸ்லாம் சொல்கிறது. உங்களை படைத்தவன் உங்களை படைத்திருக்கிறான், உங்களது வாழ்வாதாரங்களை தந்திருக்கிறான், உங்களது வாழ்க்கை தேவையான எல்லாவற்றையும் அவன் தான் ஏற்பாடு செய்திருக்கிறான். அப்படி இருக்க வணங்கப்படுவதற்கு யாருக்கு அதிகமான தகுதி இருக்கிறது? உங்களை படைத்த இறைவனுக்கு தானே தகுதி இருக்குது, உடன்பாடு தானே அதுல. அப்ப இறைவன் சொல்லுகின்றான், ஆகவே தகுதி உள்ள என்னை மட்டும்தான் வணங்க வேண்டும். ஆகவே வணங்கப்படுதல் என்பதற்கு அந்த இறைவன் மட்டும்தான் உரிமையாளர். அப்ப அந்த உரிமையை மீறி படைத்த இறைவனை விட்டுவிட்டு வேறு யாரையாவது வணங்கினால் எப்படி மனித உரிமை மீறல் ஏற்படுமோ, மனித உரிமை மீறினா இது யாருடைய உரிமை மீறப்படுது, கடவுள் உரிமை மீறப்படுகிறது. இப்படி கடவுள் உரிமையை மீறினால் கடவுள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி மீறினால், அப்படி மீறியவர்களுக்கு இறந்த பிறகு உள்ள வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்காது, அவர்கள் நரகம் என்று சொல்லக்கூடிய தண்டனை அடைந்து விடலாம் என்று அடைந்து விடுவார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. கடவுளுடைய அந்த படைத்த இறை